ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதோட வேர் டு ஸ்டடி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பகுதி அ ஆ ஈன்னு 3 பகுதிகள் இருக்குது. இதில் 3வது பகுதியான பகுதி இ எந்தெந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது பகுதி ஈயில் வந்து மொத்தம் 21 டாபிக் இருக்குது. பார்த்தோன்னா மொத்தம் 21 டாபிக் இருக்குது. அது வந்து புது புக்கில் பழைய புக்கில் எந்தெந்த இடத்துல கவர் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சில டாபிக் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது, சில டாபிக் ரெண்டுலேயுமே இருக்குது, சில டாபிக் ரெண்டுத்துலேயுமே இல்லாமையும் இருக்குது. அது எந்தெந்த டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி வச்சு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு எந்த பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரதியார்னு இருக்குது. பாரதியார் டாப்பிக்கில் நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. நியூ புக்கில் வந்து 6th 8th 10th 11th இருக்குது. ஓல்டு புக்கில் 6th 9th இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பாரதியார் அப்படிங்கிற டாபிக் எழுதிட்டு ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம வந்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்டுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் வைஸ் அந்த ஆர்டர் படி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த 21 டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் வந்து நியூ புக்கில் 6th தமிழ் இதில் காணி நிலம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. 8th தமிழ் டேர்ம் 1ல் தமிழ் மொழி வாழ்த்து. 10ஆம் வகுப்புலேருந்து காற்றேவா. 11வது வகுப்பில் வந்து இதழாளர் பாரதி. ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 6th டேர்ம் 1 பாரத தேசம். 9th பாஞ்சாலி சபதம். 9th வந்து இக்கால கவிதைகள்ங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் பாரதிதாசன் பார்த்தோன்னா 6th டேர்ம் 1 இன்பத்தமிழ். 7th டேர்ம் 2 இன்பத்தமிழ் கல்வி. 9th இயல் 5 குடும்ப விளக்கு. 11th வந்து இயல் 8 புரட்சி கவி. அதே ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 6th டேர்ம் 2 இசையமது. 8th டேர்ம் 2 விழுதும் வேறும். 9th இக்கால கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்து நாமக்கல் கவிஞர் பார்க்கலாம். 7th டேர்ம் 1 எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் 9th ஓல்டு புக்கில் வந்து 9th தமிழ் டேர்ம் 1 இக்கால கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்து கவிமணி தேசிக விநாயகனார். நியூ புக்கில் வந்து 6th இயல் 8 ஆசிய ஜோதி. 8th தமிழில் இயல் 3 வருமுன் காப்போம். அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா 9th டேர்ம் 2 உமர்கையா பாடல்கள். 2வது டாபிக் வந்து மரபு கவிதை. முடியரசன். நியூ புக்கில் வந்து 6th டேர்ம் 2 நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. பழைய புக்கில் பார்த்தோன்னா 8th டேர்ம் 3 யார் கவிஞன். 9th டேர்ம் 1 இக்கால கவிதைகள். அடுத்து வாணிதாசன். 8th தமிழ் இயல் 2 ஓடை. அப்புறம் சுரதா 7th தமிழ் புக்கில் இயல் 2 காடு. 12ஆம் வகுப்பில் வந்து இயல் 4 இதில் வெற்றி பெற அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9th டேர்ம் 1 இக்கால கவிதைகள். அடுத்து கண்ணதாசன் பார்த்தோன்னா 7th தமிழ் டேர்ம் 3 மழை பொழிவு. அப்புறம் 10th தமிழ் இயல் 8 காலக்கணிதம். ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9th டேர்ம் 1 இக்கால கவிதைகள் மற்றும் கண்ணதாசன் கவி இன்பம். உடுமலை நாராயண கவி பார்த்தோன்னா நியூ புக்கில் 7th டேர்ம் 1 இயல் 1 ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 6th டேர்ம் 3 அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 6th நியூ புக்கில் இயல் 4 துன்பம் வெல்லும் கல்வி. ஓல்டு புக்கில் வந்து 6th டேர்ம் 3 செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்து மருதகாசி. நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 7th டேர்ம் 2 இயல் 3 ஏர்முனை அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்து புது கவிதை பார்த்தோம் அப்படின்னா டாபிக் 3 புது கவிதை நா பிச்சைமூர்த்தி. நியூ புக்கில் பார்த்தோன்னா 9th தமிழ் புக்கில் இருக்குது ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. ஓல்டு புக்கில் இருந்து 7th டேர்ம் 3 பொங்கல் வழிபாடு. 9th டேர்ம் 1 இக்கால கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது இவரை பற்றி. அடுத்து சீசு செல்லப்பா. 11th தமிழ் நியூ புக்கில் இயல் 3 வாடிவாசல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. ஓல்டு புக்கில் இல்லை. தருமு சிவராமு. நியூ புக்கில் 11th இயல் 9 காவியம். இது வந்து எடிஷன் வந்து 2018. இந்த எடிஷன் புக்கில் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பசுவையா. 11th தமிழ் நியூ புக்கில் இயல் 8 காற்றில் கலந்த பேராசை. எடிஷன் வந்து அதே தான் 2018. ஓல்டு புக்கில் இல்லை. ரா மீனாட்சி. 11th நியூ புக்கு இயல் 5 பிள்ளைக்கூடம். எடிஷன் வந்து 2018. ஓல்டு புக்கில் இல்லை.
அப்புறம் சி மணி 9th நியூ புக் தமிழ் தாவோ தே ஜிங். 12th தமிழ் இடையீடு. அப்புறம் இது வந்து ஓல்டு புக்கில் கிடையாது. சிற்பி அவரை பற்றி நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 12th தமிழ் இயல் 1 இளந்தமிழே அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. மேத்தா 8th நியூ புக் தமிழ் இயல் 9 இளைய தோழனுக்கு. அப்புறம் ஈரோடு தமிழன்பன் நியூ புக்கில் 9th தமிழ் இயல் 1 தமிழ் ஓவியம். அப்துல் ரஹ்மான் அவரை பற்றி நியூ புக்கில் 11th இயல் 9 தொலைந்து போனவர்கள் எடிஷன் வந்து 2018. பழைய புக்கில் இல்லை. கலாப்ரியாங்கிறது வந்து பெண் கிடையாது. இவரோட இயற்பெயர் வந்து மு சோமசுந்தரம். இவரை பற்றி வந்து நியூ புக்கு 7th நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் 31 இருக்குது. பழைய புக்கில் இல்லை. கல்யாண்ஜியை பற்றின தகவல்கள் வந்து நியூ புக்கு தமிழ் வந்து 9th இயல் 9 அக்கலை அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. ஓல்டு புக் பார்த்தோம் அப்படின்னா 12th புக்கு ஒரு உல்லாச பயணம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் வந்து ஞானக்கூத்தன் இவரை பற்றின எந்த டாப்பிக்குமே இல்லை. ஓல்டு புக்லையும் நியூ புக்லேயும் அவுட் சோர்ஸ் தான். இது வந்து ஞானக்கூத்தன் அப்படிங்கிற பேரை டைப் பண்ணி நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோன்னா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து வந்து 4வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் கடித இலக்கியம். நாட்குறிப்புங்கிற தலைப்பு வந்து நியூ புக்கில் 11th புக்கு இயல் 6 ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. அப்புறம் பழைய புக்கில் இல்லை. ஜவஹர்லால் நேரு அவரை பற்றின ஓல்டு புக்கில் 6th term 2 மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அதில் இருக்குது. அப்புறம் வந்து மகாத்மா காந்தியை பற்றி நியூ புக்கில் வந்து 6th இயல் 7 தமிழ்நாட்டில் காந்தி. ஓல்டு புக்கில் வந்து 7th term 2 காந்தியடிகள் கடிதம். 10th புக்கில் வந்து இயல் 8 காந்தியம். அப்புறம் வந்து வரதராசனார் பற்றி ஓல்டு புக்கு தமிழ் ஓல்டு புக்கில் வந்து 9th term 2 வரதராசனாரின் கடிதம் தம்பிக்கு. அடுத்து அறிஞர் அண்ணா அவரை பற்றி நியூ புக்கு தமிழ் 9ஆம் வகுப்பில் வந்து வீட்டிற்கோர் புத்தக சாலை. அப்புறம் ஓல்டு புக்கில் வந்து 10th இயல் 4 அண்ணாவின் கடிதம்ங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் டாபிக் 5 பார்க்கலாம். என்னென்னா நிகழ்கலை நாட்டுப்புற கலைகளில் வந்து நியூ புக்கு 8th தமிழ் புக்கில் நாட்டுப்புற கைவினை கலைகள். 10th புக்கில் இயல் 6 நிகழ்கலை. 12ஆம் வகுப்பில் வந்து தேயிலை தோட்ட பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. ஓல்டு புக்கில் இல்லை. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல். இதில் வந்து சிறுகதை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 11th சிறப்பு தமிழ் இயல் 2 கதையியல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. சிறப்பு தமிழ்லையும் நமக்கு வந்து போர்ஷன் கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் இல்லை. அப்புறம் டாபிக் 7 என்ன அப்படின்னா கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை. இதில் வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 6th term 2 மனம் கவரும் மாமல்லபுரம். 7th term 2 பேசும் ஓவியங்கள். 8th இயல் 5 தமிழர் இசைக்கருவிகள். 9th தமிழ் புக்கில் வந்து இயல் 6 சிற்பக்கலை. அதே மாதிரி ஓல்டு புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6th term 3 கல்லிலே கலைவண்ணம். 7th term 2 தூங்கா நகர். 8th term 2 நாடகக்கலை. 10th பேச்சுக்கலை. 10th புக்கில் வந்து திரைப்படக்கலை உருவான கதை. ஓல்டு புக்கில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டாபிக் 8 என்னன்னு பார்த்தோன்னா தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். தமிழின் சிறப்பு நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 6th term 1 வளர்த்தமிழ். 7th term 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். 8th வந்து இயல் 1 தமிழ் மொழி மரபு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி சொற்பூங்கா. 9th தமிழ் புக்கில் வந்து திராவிட மொழி குடும்பம். 10th தமிழ் புக்கில் வந்து தமிழ் சொல்வளம் மொழிபெயர்ப்பு கல்வி. அதே மாதிரி இப்போ ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 7th term 1 செம்மொழி தமிழ். 9th term 1 திராவிட மொழிகள். 10th புக்கில் வந்து இயல் 1 உயர்தனிச்ச மொழி. 10th இயல் 6 தொன்மை தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்த டாபிக் வந்து உரைநடை. மறைமலை அடிகள் அவரை பற்றின தகவல் வந்து புது புக்கில் 12th தமிழ் புக்கில் மொழி ஆள்வோம் சான்றோர் சரித்திரம் அப்படிங்கிற தலைப்புலையும் ஓல்டு புக்கில் வந்து 11th தமிழ் புக்கில் கல்வியே அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. அடுத்து வந்து பருத்திமார் கலைஞரை பற்றி நியூ புக்கில் 12th தமிழ் புக்கில் மொழியை ஆள்வோம் சான்றோர் சரித்திரம் அப்படிங்கிற தலைப்புலையும் ஓல்டு புக்கு 10th இயல் 1 பருத்திமார் கலைஞர் 12th உயர்தனிச்ச மொழி அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. அடுத்து வந்து வெங்கடசாமி நாட்டார் இவரை பற்றின தகவல்கள் கிடைக்கல. நம்ம வந்து வெளியில் நெட்டில் வந்து சர்ச் பண்ணால் நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து ராபி சேதுப்பிள்ளை, இவரை பற்றி நியூ புக்கில் வந்து 7th term 1 இயல் 3 கப்பல் ஓட்டிய தமிழர் நூல் வெளியில் இருக்குது. ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 11th தமிழ் புக்கில் காலத்தி வேடனும் கங்கை வேடனும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்து திருவிக்க அவர்களை பற்றி பார்த்தோம்னா நியூ புக்கில் 8th பல்துறை கல்வி அப்படிங்கிற தலைப்புலையும், பழைய புக்கில் 7th term 1 வாழ்த்து, 9th term 2 திருவிக்காவின் தமிழ் பணி அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. அப்புறம் வையாபுரி அவரை பற்றின வந்து 2 புக்லேயுமே கிடைக்கல. அடுத்து பேரா தனிநாயகம் அடிகள், இவர் பற்றின நியூ புக்கில் வந்து 9th இயல் 9 விரிவாகும் ஆளுமை, 10th இயல் 5 பேஜ் நம்பர் 105 இருக்குது. ஓல்டு புக்கில் இல்லை. அடுத்து செய்குதம்பி பாவலர், அவரை பற்றி நியூ புக்கில் வந்து 10th இயல் 5 நீதி வெண்பா அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் டாபிக் 10 என்ன அப்படின்னா உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார். உவேசாவை பற்றின 12th நியூ புக்கில் வந்து 12th புக்கில் வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், ஓல்டு புக்கில் வந்து 6th term 1 தமிழ் தாத்தா உவேசா அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நியூ புக்கில் 12th நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற தலைப்புலையும், ஓல்டு புக்கில் வந்து 7th term 1 மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், 11th குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. அப்புறம் சி இலக்குவனார், இவரை பற்றின இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் வந்து டாபிக் 10 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், தமிழ் தொண்டு. தேவநேய பாவாணர் அவரை பற்றி நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 10th இயல் 1 தமிழ் சொல்வளம். அப்புறம் ஓல்டு புக்கில் 8th term 3 உரைநடை தேவநேய பாவாணர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி நியூ புக்கில் வந்து 6th term 1 தமிழ் கும்மி, 10th இயல் 1 அன்னை மொழியே. அப்புறம் ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 9th இயல் 3 ஓய்வும் பயனும். அப்புறம் டாபிக் 12 என்ன அப்படின்னா ஜியு போப் மற்றும் வீரமாமுனிவர் அவரை பற்றின கொடுத்துருக்காங்க. ஜியு போப் நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 8th term 1 துணைப்பாடம் ஜியு போப். அப்புறம் வீரமாமுனிவர் வந்து நியூ புக்கில் வந்து 10th இயல் 9 தேம்பாவணிலையும், ஓல்டு புக்கில் வந்து 8th term 1 தமிழ் வளர்த்த சான்றோர்கள், term 2ல் தேம்பாவணி 8th தான். அப்புறம் டாபிக் 13 என்ன அப்படின்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம் மற்றும் காயிதே மில்லத், இவங்க எல்லாத்தையும் பற்றின தகவல்கள் தான். தந்தை பெரியார் அவரை பற்றி எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ புக்கில் 9th நியூ புக் இயல் 8 பெரியாரின் சிந்தனைகள். அப்புறம் ஓல்டு புக் பார்த்தோன்னா 6th term 2 இளமையில் பெரியார் கேட்ட வினா, 10th இயல் 2 பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். அடுத்து பேரறிஞர் அண்ணா நியூ புக்கில் வந்து 9th புக்கில் வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்புலையும், 10th ஓல்டு புக்கில் துணைப்பாடம் அண்ணாவின் கடிதம் அப்படிங்கிற துணைப்பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவர் நியூ புக்கில் பார்த்தோன்னா 7th term 1 இயல் 3 தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிறதுலையும், ஓல்டு புக்கில் 6th term 2 தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா 8th இயல் 9 சட்டமேதை அம்பேத்கர். ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 10th புக்கில் இயல் 3 அண்ணல் அம்பேத்கர். அப்புறம் வந்து காமராசர் நியூ புக்கில் 6th இயல் 4 கல்வி கண் திறந்தவர். ஓல்டு புக்கில் 9th term 2 பெருந்தலைவர் காமராசர். அப்புறம் வந்து மாப்போ சிவஞானம் நியூ புக்கில் 10th இயல் 7 சிற்றக்கல் ஒளி. ஓல்டு புக்கில் இல்லை. காயிதே மில்லத்தவர்களை பற்றி நியூ புக்கில் 7th term 3 இயல் 3 கன்னியமிகு தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் இல்லை. டாபிக் 14 பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் ஊரும் பேரும். தமிழகம் ஊரும் பேரும் இந்த டாப்பிக்கில் வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 7th term 3 இயல் 1 திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, term 3 7th மதுரை காஞ்சி. ஓல்டு புக் பார்த்தோம் அப்படின்னா 10th புக்கில் தொன்மை தமிழகம், 7th term 1 துணைப்பாடம் ஊரும் பேரும், 6th term 3 துணைப்பாடம் நாடும் நகரமும். அடுத்து டாபிக் 15 என்ன அப்படின்னா உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். 6th term 2ல் தமிழர் பெருவிழா நியூ புக்கில் இருக்குது. அப்புறம் 9th நியூ புக்கில் இயல் 3 ஏறு தழுவுதல், 9th விண்ணையும் சாடுவோம், 10th புக்கில் இயல் 3 விருந்து போற்றுதம். அடுத்து ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 6th term 2 ஊர் திருவிழா ஒரு கலை விழா, 8th term 3 தமிழர் வானியல், 9th term 3 பொங்கல் திருவிழா, 9th term 2 உலகளாவிய தமிழர்.
அடுத்து டாபிக் 16 பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள். இது வந்து நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் 10th இயல் 2ல் இருக்குது. தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் 10th இயல் 7 தமிழ் மொழியியல் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மகளிர் சிறப்பு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் இவரை பற்றின நியூ புக்கில் 9th கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. பேஜ் நம்பர் 127. ஓல்டு புக்கில் இல்லை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவரை பற்றி 9th புக்கில் கல்வியில் சிறந்த பெண்கள் பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 126. இதுவும் ஓல்டு புக்கில் இல்லை. வேலுநாச்சியாரை பற்றி 6th term 3 வேலுநாச்சியார் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. அப்புறம் ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 8th term 2 இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்கள் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அடுத்து விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு. இது வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 9th இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற பாடத்துலேயும், ஓல்டு புக் தமிழ் 8th term 2 இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்லையும் இருக்குது. அடுத்து வந்து தில்லையடி வள்ளியம்மை. இது வந்து நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9th term 3 தில்லையடி வள்ளியம்மை பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. அப்புறம் வந்து ராணி மங்கம்மாள். இது வந்து நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 9th term 3 ராணி மங்கம்மாள் துணைப்பாடம். இது ஒரு துணைப்பாடம். அப்புறம் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரை பற்றி நான் வந்து தமிழ் புக்கில் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு ஹிஸ்ட்ரி 10th லெசனில் 10th புக்கில் வந்து லெசன் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பகுதி ஈன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இவரை பற்றினா கொடுத்துருக்காங்க. தமிழ் புக்கில் வந்து டேட்டாஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து டாபிக் 18 பார்த்தோம் அப்படின்னா தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள். நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6th term 2 வளரும் வணிகம் அப்படிங்கிற தலைப்புலையும், 7th நியூ புக்கில் இயல் 1 கலங்கரை விளக்கம், கவின்முகு கப்பல் மற்றும் தமிழரின் கப்பற்கலை. அப்புறம் வந்து 8th இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம், 9th இயல் 3 அகழாய்வுகள். அப்புறம் ஓல்டு புக் பார்த்தோம் அப்படின்னா 9th term 1 கடற்பயணம், 10th இயல் 6 தற்கால தொல்லியல் ஆய்வுகள். அப்புறம் வந்து நியூ புக்கில் 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 2ல் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. அப்புறம் டாபிக் 19 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உணவே மருந்து. 8th இயல் 3ல் நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இயல் 3 நோயும் மருந்தும் வருமுன் காப்போம் தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற படங்களில் இருக்குது. அப்புறம் ஓல்டு புக்கில் பார்த்தோன்னா 9th நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அடுத்து டாபிக் 20 என்ன அப்படின்னா தாயுமானவர். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நியூ புக்கில் 6th இயல் 8 பராபர கண்ணி அப்படிங்கிற படத்துலையும், ஓல்டு புக்கில் இல்லை. அப்புறம் ராமலிங்க அடிகள் அவரை பற்றின நியூ புக்கில் 6th இயல் 9 மனிதநேயம் அப்படிங்கிற படத்துலையும், 12th இயல் 5 தெய்வ மணிமாலை அப்படிங்கிற படத்துலையும் இருக்குது. அப்புறம் ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 8th term 3 திருவருட்பா, 10th இயல் 9 திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிற படத்தில் இருக்குது. அப்புறம் திருவிக்க அவரை பற்றின நியூ புக்கில் வந்து 8th இயல் 4 பல்துறை கல்வி அப்படிங்கிற தலைப்புலையும், ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 12th புக்கில் சமரசம் அப்படிங்கிற தலைப்புலையும் இருக்குது. லாஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா நூலகம் பற்றிய செய்திகள். நூலகம் 6th புக்கில் term 2 நூலகம் நோக்கி அப்படிங்கிற படமும், 7th புக்கு term 2 இயல் 3 தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிற படத்துலையும் இருக்குது. அப்புறம் ஓல்டு புக் பார்த்தோம் அப்படின்னா 10th நூலகம் அப்படிங்கிற படத்தில் இருக்குது. அவ்வளோதான். 21 டாப்பிக்கும் எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது நம்ம பார்த்தாச்சு. சிலபஸை டவுன்லோட் பண்ணி இந்த டாபிக் வைஸ் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோன்னா, நியூ புக்கும் ஓல்டு புக் கம்பைன் பண்ணி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற பகுதி ஆக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ போடலாம். தேங்க்யூ வெரி மச்.